குருவே சரணம். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்குனே நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அந்த சுப நிகழ்ச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான செல்வங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் மாற்றி செய்யும்போது தான் நமக்கு நல்லது பண்ணியுமே கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். ஸோ மந்த்லி 30 டேஸ் இருக்கும். அந்த 30 டேஸ்க்குமே ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் உச்சக்காலம் அப்படின்றத அதை நீங்கள் பார்த்து செய்யணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் செய்யலாம். நான் சொல்லிகிட்டே வரேன், தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கங்க. அஸ்வினி திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம், பரணி யாகம் நடத்த விதை விதைக்க, கார்த்திகை காதணி விழா, ரோகிணி பூப்புனித நீராட்டு விழா வளைகாப்பு, மிருகசிருஷம் திருமணம் எல்லாம் பெயர் சூட்ட, திருவாதிரை சிவபூஜை செய்ய, புனர்பூசம் பெயர் சூட்டு விழா காதணி விழா, பூசம் பூப்புனித நீராட்டு விழா பெயர் சூட்டு விழா, ஆயில்யம் நவக்கிரகங்கள் வழிபாடு, அப்புறம் ஆயுதங்கள் வாங்க, அடுத்து மகம் திருமணம், பூரம் கோவில் செல்ல தொழில் துவங்க, உத்திரம் திருமணம் மற்றும் வளைகாப்பு, அஸ்தம் பூப்புனித நீராட்டு விழா மற்றும் பெயர் சூட்டு விழா, சித்திரை பள்ளியில் சேர்க்க மற்றும் கிரகப்பிரவேசம், சுவாதி திருமணம் மற்றும் பெயர் சூட்ட, விசாகம் பராமரிப்பு பணிகள், அது மெயின்டெனன்ஸில் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் அடுத்து விவசாய பணி நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அனுஷம் திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம், கேட்டை ஆயுதம் வாங்க வாஸ்து பூஜை செய்ய, மூலம் பள்ளியில் சேர்க்க திருமணம் நடத்த, பூராடம் பராமரிக்க யாத்திரை செல்ல, உத்திராடம் திருமணம் மற்றும் வளைகாப்பு, திருவோணம் பூப்புனித நீராட்டு விழா திருமணம், அவிட்டம் பெயர் சூட்டுதல் அப்புறம் பள்ளியில் சேர்க்க, அடுத்து சதயம் காதணி விழா பள்ளியில் சேர்க்க, பூரட்டாதி மந்திரம் ஜபிக்க பரிகாரம் செய்ய, உத்திரட்டாதி திருமணம் மற்றும் காதணி விழா, ரேவதி இது நல்ல காரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஸ்டார்ஸை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்பாக மேலும் மேலும் மேலே செல்வதற்கான வழிகளுக்கான விஷயங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.